போதைப்பொருளற்ற நாடு தேசிய செயற்திட்டத்தின் 3வது கட்டம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று கேகாலையில் முன்னெடுக்கப்பட்டது. கேகாலை புனித ஜோசப் மகளிர் கல்லூரியில் இன்று நடைபெற்ற வைபவத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி போதைப்பொருள் ஒழிப்பு திட்டங்களை முன்னெடுப்பதற்காக ஜனாதிபதி செயலணி ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனை தவிர போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பில் மாவட்ட மற்றும் பிரதேச செயலகங்களுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். அரசு வருமானத்தில் 55 பில்லியன் ரூபாய் சிகரெட்டுகள் மூலமே கிடைக்கிறது. மதுபானத்தினால் சுமார் 60 பில்லியன் ரூபாய் கிடைக்கிறது. எனவே மொத்தம் 115 பில்லியன் ரூபாய் அரசு வருமானத்தில் சேர்கிறது. ஜனாதிபதி என்ற வகையில் ஒரு கையை அல்ல 2 கைகளையும் உயர்த்தி போதைப்பொருள் வர்த்தகத்தை தடை செய்யவும் அனுமதி பத்திரங்களையும் செல்லுபடியற்றதாகவும் நான் தயார். நீங்கள் கைகளை தட்டினாலும் இதனை செய்ய முடியுமா என்ற பிரச்சனை உள்ளது. நாம் அப்படி செய்தால் அவர்கள் அரசாங்கத்தை கவிழ்ப்பார்கள். எனினும் பரவாயில்லை. பதவிகள் காரணமாகவோ நட்பு ரீதியிலாகவோ போதைப்பொருள் தொடர்பிலான சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பில் எவருக்கும் சலுகைகளை வழங்க நாம் தயாரில்லை. ஆகவே வழங்கக்கூடிய அதிகபட்ச தண்டனையை வழங்க வேண்டும். சட்டப்பூர்வமான மற்றும் சட்டவிரோத போதைப் பொருளால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இலங்கையில் வருடாந்தம் சுமார் 40,000 பேர் உயிரிழக்கின்றனர். இலங்கையில் கடந்த சில வருடங்களாக போதைப் பொருள் பாவனை, குறிப்பாக பியர் அருந்தும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்த சவாலை வெற்றி கொள்வது இலகுவானதல்ல. இது சட்டத்தால் செய்யக்கூடிய ஒன்றல்ல. இதை அழுத்தத்தாலும் செய்ய முடியாது. இதை நாம் அனைவரும் திட சங்கல்பத்தோடு செய்ய வேண்டும். இதற்கான நோக்கம் இருக்க வேண்டும். போதைப்பொருள் ஒழிப்பு தேசிய செயற்திட்டத்துக்கு பங்களிப்பு வழங்கியவர்களுக்கு இதன் போது விருதுகள் வழங்கப்பட்டன. நியூஸ் ஃபர்ஸ்டின் கேகாலை பிராந்திய செய்தியாளர் அசேலவும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார்.